அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தபடி இந்த வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் குழுமியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை நம்பி வாழ்கிற நம்மிடையே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கிற முழு கட்டமைப்பே ஒட்டுமொத்தமாக மறுமை நம்பிக்கை என்கிற ஒரு அடிப்படையின் கீழ் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த மறுமையில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் பார்த்து கவனித்து சரிவர செய்கிறோமா என்பதை கண்காணித்துக் கொண்டே நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நிலையில் இந்த மறுமை வாழ்க்கையில் நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக் கூடாது, நஷ்டமடைந்துவிடக் கூடாது என்றால் அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை திருமறை குர்ஆன் நம்மிடையே பட்டியலிடுகிறது. நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அத்தியாயத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டிவிட்டு, யாரை தவிர யார் மட்டும் அந்த நஷ்டத்திலிருந்து வெற்றியாளராக மாறப்போகிறார்கள் என்கிற பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல் அறங்களை புரியக்கூடியவர்களை தவிர, வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருவராக போதித்து கொண்டிருப்பவர்களையும் அதை சொல்கிற போது ஏற்படுகிற இடர்களின் போது பொறுமையை தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொண்டோரை தவிர அத்தனை மனிதனும் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த மறுமையில் நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய 3 சாராம்சங்களை இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்கிறது. முதலாவது இறை நம்பிக்கை, அதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படை என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அடுத்த சாராம்சம், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமல்களாக பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். தொழுகையை கடைபிடிப்பதாக இருக்கட்டும், நோன்பு நோற்பதாக இருக்கட்டும், சகாத்தை வழங்குவதாக இருக்கட்டும், இஸ்லாம் சொல்கிற நற்காரியங்களை நாம் புரிவதாக இருக்கட்டும், இது இரண்டாவது அம்சம். மூன்றாவதாக, இந்த நம்பிக்கையை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்வதற்கும் மூன்றாவதாக சொல்லப்பட்ட விஷயத்தில் தான் இன்றைக்கு கவனமற்று இருக்கிறோம், அலட்சிய போக்கோடு இருக்கிறோம், கண்டும் காணாமல் இருக்கிறோம் என்று சொல்லலாம். மூன்றாவதாக இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வத்தவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் போதித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்கிறார். பொறுமையை அவர்களுக்கு மத்தியில் போதித்துக் கொள்வார்கள் என்கிற அந்த சாராம்சத்தை இறைவன் சொல்கிறானே, இதை நாம் இன்றைக்கு எப்படி நாம அணுகுகிறோம் என்கிற கேள்வி நமக்குள்ள எழ வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த எப்படி நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கான சூழலாக திருமறை குர்ஆன் இதை சொல்கிறதோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் இந்த நற்காரியங்களை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்றும் திருமறை குர்ஆன் அறிவிக்கிறது.
அப்ப நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது என்பது இந்த பண்புதான் என்கிற போது அதில் எவ்வளவு கவனம் நமக்கு இருக்கணும், எப்படி அதில் முனைப்போடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கணும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த வகையிலெல்லாம் அந்த விஷயம் அமைந்திருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது என்றால், அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், அந்த கூட்டத்தினுடைய வேலை செயல்பாடுகள் எதுவாக இருக்க வேண்டும், யதுஊன இலல் கைர், நன்மையை நோக்கி அவர்கள் அழைக்க வேண்டும், வதஅமுருன பில் மஅரூஃப், நற்காரியங்களை அவர்கள் உபதேசிக்க வேண்டும், வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டும். இப்படியான ஒரு கூட்டம் உங்களிடையே இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். இதுல என்னென்ன சாராம்சங்களை இறைவன் சொல்கிறான்? நம்முடைய செயல்பாடுகள் வெற்றியாளர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மிடையே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, நல்லதை ஏவுவதோடு தீமையையும் சேர்த்து தடுக்க வேண்டும். நாம் ஒரு கூட்டமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்கிற அறிவுரையை இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இத திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இறைவன் இதை சொல்லி காட்டுகிறான், முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லி காட்டுகிறான் என்றால், ஈமான் கொள்ளுவது எவ்வளவு முக்கியமானதோ, இஸ்லாத்தை கடைபிடிப்பது எவ்வளவு முக்கியமானதோ, அதற்கு நிகரானதாக அதோடு இணைத்து இணைத்து இறைவன் அதை பேசுவதை நீங்க பார்க்கலாம். யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமை நாளை நம்புவார்கள். வயஅமருன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களோடு இறைவன் பேசுகிறான். இன்னொரு வசனத்துல யஅமருன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர் வயுகீமுன ஸலாத்த வயூது ஸகாத், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை வழங்குவார்கள் என்று இஸ்லாத்தோடு, இஸ்லாமிய அடிப்படைகளோடு இறைவன் இணைத்து பேசுவதை பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிற போது இன்னைக்கு நம்முடைய பலருடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்து விடுகிறது? நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு, நாம நம்முடைய பிழைப்பை பார்ப்பதற்கே நேரம் பத்தல, நாம் நம்மை அமல்கள்ல ஈடுபடுத்திக் கொள்வதற்கே நமக்கு அதற்கான ஒரு நேரம் சரியாக இருக்கிறது. நாமையே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் போய் ஏன் உபதேசம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் ஏன் அறிவுறுத்த வேண்டும் என்கிற ஒரு அலட்சிய போக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப எப்படி ஈமான் கொள்வது அவசியமோ, எப்படி இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவசியமோ, அது போன்ற அவசியம் உள்ள ஒரு அம்சமாக நாம் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இதை செய்தாக வேண்டும் என்று, நன்மையை ஏவணும் தீமையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையை, இந்த சத்தியத்தை சொல்வதை மார்க்க மிக முக்கியமானதாக சொல்லி காட்டியிருக்கிறது என்கிற போது நமக்கு நாம இருந்திட முடியாது. நம்முடைய வேலை உண்டு, நாம் நம்முடைய அமல்களை செய்து நகர்ந்து சென்று விடுவோம் என்கிற ரீதியில் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது என்பதை இதை உணர்த்தி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, ஆண் பெண் பேதம் இல்லாமல் இறைவன் இந்த கடமையை, மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இறைவன் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். வல் முஃமினூன வல் முஃமினாத்தி பஅலுஹும் அவுலியா பஅலின், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். எதுல? கூத்தடிப்பதிலையா, மார்க்க வரம்புகளை மீறுவதிலையா, பல்வேறு தேவையற்ற சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கி இருப்பதிலையா? கிடையாது. அவர்கள் யஅமருன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை தங்களுக்கு மத்தியில் ஏவிக் கொள்வதிலையும் தீமைகளை தடுத்துக் கொள்வதிலையும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு தீங்கு நடந்தால் அதை கண்டிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். ஒரு நன்மைகள் செய்ய தவறுகிற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை இஸ்லாம் மிக முக்கியமானதாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு சில தடைக்கல்களை நாம் விதித்துக் கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் நமக்கு தடைக்கல்லாக இருக்கிறது?
இதில் ஈடுபட விடாமல் நம்மை எதெல்லாம் தடுத்து நிறுத்துகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், முதல் தடையே நாம் நம்மை பற்றியான சிந்தனை குறைவுதான் இதுல முதல் தடையாக இருக்கிறது. என்ன நினைக்கிறோம்? நம்மை எப்படி மதிப்பீடு செய்கிறோம்? நமக்கே தெரியாது. நாம போய் என்னத்தை சொல்லுவது? நமக்கே போதிய அறிவு கிடையாது. நாம் எதை போய் சொல்ல போகிறோம்? அனைத்தையும் தெரிந்தவர் தான் அதை சொல்ல வேண்டும். அனைத்தையும் கற்றறிந்தவர்கள் அவர்தான் பேச வேண்டும், அவர்தான் உபதேசிக்க வேண்டும், அவர்தான் நல்லதை சொல்ல வேண்டும் என்று நாம் ஒதுக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு தடைக்கல்லாக இதை வைத்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் உண்மையா இது? அனைத்தையும் அறிந்தவர் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? நாம் யாரை நினைக்கிறோமோ, யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுக்கி போகிறோமோ அவர்கள் அனைத்தையும் தெரிந்தவர்களா? அவங்க மட்டும்தான் இந்த தெரிந்த விஷயங்களை சொல்ல வேண்டுமா? கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் எப்படியானது தெரியுமா? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்கிற நபி அவர்களின் வார்த்தை, அழுத்தமான கருத்து எதை சொல்லுகிறது? ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கிடைத்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம், அதை எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்கிற போது ஒரு செய்தியை அறியாதவர் இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? உண்மையில் நாம் தெரியாதவர்களாக, அறியாதவர்களாக இருக்கிறோமா? நமக்கு தொழ தெரியாதா? எது தவறு, எது சரி, எதை மார்க்கம், திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் போதிக்கிறது என்கிற அடிப்படை அறிவற்றவர்களா நாம? கிடையாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமே வெளிய தெரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு கீழ் தெரியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நாம் அறிந்ததை கூட, அந்த அடிப்படைகளை கூட தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம வேறொருவர் வந்து சொல்லுவார், வேறொருவருக்கு நாம அவர் காத்திருக்கட்டும் என்று விட்டு ஒதுங்கினால் அவர் மார்க்கத்தை அறியாமலேயே போய்விடுகிறார்கள். தவறிலேயே ஒரு மனிதன் அப்படித்தானங்க நாமே இருக்கிறோம் என்றால் எவ்வளவும் தெரியட்டுமே, ஒரு தனி மனிதருடைய உபதேசம், அறிவுரை நமக்கு தேவைப்படுகிறதா இல்லையா? எல்லாம் தெரியட்டும், நமக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கட்டும். ஒருவர் சொல்லுகிற போது அதுல நாம் எவ்வளவு கட்டங்கள்ல சீர்திருத்திருக்கிறோம். சொல்லக்கூடியவர் தந்தையாக இருக்கலாம், சொல்லக்கூடியவர் வயதில் மூத்தவராக இருக்கலாம், சொல்லக்கூடியவர் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கலாம். யாரோ ஒருவர் நமக்கு சொல்லி நாம் சீர்திருத்தி இருக்கிற காரியங்கள் எத்தனை எத்தனை. நமக்கே ஒரு ஆள் தேவைப்படுகிறார்கள் என்றால், தெரிந்த விஷயத்தையே ஒரு மனிதனுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், அந்த காரணியாக ஒருவரை சீர்திருத்துகிற அடிப்படையாக நாம் ஏன் இருக்கக்கூடாது என்று நினைத்து பார்த்தீர்களா? சொல்லுகவே ஒன்றும் தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படி தொழுக கூடாது, நீங்க தொழுத முறை இப்படி நீங்கள் தொழுதிருக்கலாம், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத முறை என்று சீர்திருத்த உங்களுக்கு தெரியாதா? நீங்க செய்யக்கூடிய காரியம் தவறானது, திருமறை குர்ஆன் இதை கண்டிக்கிறது, நான் இதை கேட்டு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு நாம அறிந்து வைத்திருக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஹராமாக்கி இருக்கிறார்கள், இதை தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு அறிவாற்றலை நாம் பெற்றிருக்கவில்லையா? தெரிந்திருந்தாலும் கூட, அறிந்து வைத்திருந்தாலும் கூட நம்மிடையே இருக்கிற இந்த தயக்கம் என்பது நம்முடைய நன்மைகளை எல்லாம் அடைய விடாமல் தடுக்கிற ஒரு காரணியாக மாறி போகிறது என்றால், நம்முடைய கடமைகளை புரிய விடாமல் தடுக்கிற தடைக்கல்லாக இருக்கிறது என்றால் அதை தூக்கி எறிய வேண்டாமா? எவ்வளவு காலம் இந்த ஒரு கோடி பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதற்கு பின்னால் இருக்க போகிறோம். ஒவ்வொருவருமே தன்னை சார்ந்தவர்களுக்கு, தன்னோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முஸ்லிம்களுடைய பண்பு அப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எத்தனை பேரை ஒரு நாளைக்கு அணுகுகிறோம்? நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம், நம்மோடு பணி செய்கிற ஒருவராக இருக்கலாம், நாம் நம்மை சந்திக்கிற வாடிக்கையாளராக இருக்கலாம், சதா நம்மை பார்த்து வருகிற அக்கம் பக்கத்தினர், நம்மோடு சேர்ந்து உறவு கொண்டாடுகிற உறவினர், நெருங்கியவர், நண்பர்கள் என்று நாம் சந்திக்கிற எத்தனை பேருக்கு நாம் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறோம். எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
அந்த செய்ய தவறி இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய நன்மை இழப்பு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேற என்ன தடைக்கல்கள் இருக்கிறது? தெரிந்திருந்தாலும் கூட நாம் சொல்லுவதற்கு என்ன தயக்கங்கள் நமக்கு ஏற்படுதுன்னா, முதல் விஷயம் இதுவாக இருந்தாலும் கூட இரண்டாவது விஷயம் முகதாட்சனை பார்க்கிறோம். நமக்கு வேண்டியவராக இருக்கிறார், உறவினராக இருக்கிறார், சொந்தக்காரராக இருக்கிறார், இவர் மூலமாக உலக ஆதாயங்கள் நமக்கு கிடைக்கிறது. நாம் இந்த விஷயம் கூடாதுன்னு சொன்னா, இதை செய்யாதீங்கன்னு சொன்னா, இதன் மூலமாக நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு பாதிக்கப்படும், நட்பு முறிந்துவிடும், ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் என்கிற ஒரு காரணியை சொல்ல மறுக்கிறோமே, எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அவர்கள் நமக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கிற வழிகாட்டுதல் நமக்கு எதை உணர்த்தி காட்டுகிறது? சொந்த மகள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உடலின் ஒரு பாகமாக யாரை சொன்னார்களோ அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விருந்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். போய் அங்கே பார்க்கிற போது ஒரு திரை சீலை தொங்க விடப்படுகிறது. திரை சீலை தொங்க விடுவது என்பது அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்குவது, உருவத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்ததோடு அந்த விருந்து உபசரிப்பை, அந்த விருந்தழைப்பை நிராகரித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம் என்றால், ஹதீசுகள்ல பார்க்கிறோம் என்றால், இந்த சிந்தனை முகதாட்சனை, இதனால் அவர்கள் மனம் கோணி விடுவார்கள், நட்புறவு சீர்குலைந்துவிடும் என்கிற பார்வையினால் சொல்ல தயங்குவது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க. மறுமைக்காகத்தான், அல்லாஹ்விற்காகத்தான் நம்முடைய நேசம், அல்லாஹ்விற்காகத்தான் நாம் நல்லதை சொல்லுவதன் மூலமாகத்தான் இன்று இல்லை என்றாலும் கூட நாளையோ என்றோ ஒரு நாள் அவர் நாம் நல்லதை நாடி இருக்கிறோம் என்பதை புரியக்கூடும். இதனால சீர்குலைவு ஏற்படாது, இதனால ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டாது என்கிற ஒரு அடிப்படையை நாம யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இஸ்லாத்தை சொல்லுகிற போது நமக்கு ஏற்படுகிற பெரும் சோதனையாகவே மார்க்கம் அதைத்தானே சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல வஹி செய்தி வந்ததோடு, தான் தூதராக ஆக்கப்பட்டதோடு அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு வராகா இப்னு நௌஃபல் என்கிற அந்த நபரிடத்தில், வேத அறிவு படைத்தவரிடத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து செல்கிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்திருக்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த அந்த மாணவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, யாலைத்தனி அக்கூன ஹய்யா ஹீன யுஹ்ரிஜுக கௌமுக, உங்களுடைய கூட்டத்தினர் உங்களை வெளியேற்றுகிற அந்த சந்தர்ப்பத்தில் நானும் உயிரோடு இருந்திருக்க கூடாதா என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அவ முஹ்ரிஜிய, என்னையா அவர்கள் வெளியேற்றுவார்கள்? என்னை ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக அவர்கள் பார்க்கிறார்கள், என்னை உயர்ந்த ஒரு மனிதராக போற்றுகிறார்கள், பேர்பட்ட இந்த மக்களா என்னை வெளியேற்ற போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே. இது ஒரு சத்தியத்தை நாம் சொல்லுகிற போது ஏற்படுகிற இந்த விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை இல்லை என்றால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், மறுமையில் வெற்றியடைய முடியாமல் போய்விடும் என்கிற அளவிற்கு இதுல ஒரு அடிப்படையை மார்க்கம் சொல்லுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயும் கராரா மார்க்கம் எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு ஏவப்பட்டதை போட்டு உடையுங்கள், தயவுதாட்சனை பார்க்காமல் எடுத்து சொல்லுங்கள் என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது என்றால், அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதுல நமக்கு ஏற்றபடி ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவுகோல மார்க்கம் விதிக்கிறது. எப்படியெல்லாம் அந்த தீமைகளை நாம் தடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள். முன்கர், உங்களில் ஒருவர் ஒரு தீமையை பார்த்தால் முதல்ல உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால்
நீங்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய கரத்தால் அந்த தீமையை தடுங்கள். அதற்கு நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால் உங்களுடைய நாவினால் அதை தடுத்து நிறுத்த முயற்சியுங்கள். அதற்கும் நீங்கள் சக்தி பெறவில்லை. அதற்கும் நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால் கல்விஹி உங்களுடைய உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும். ஈமான், அதுதான் ஈமானுடைய பலவீனமான கடைநிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் எவ்வளவு வாய்ப்பு வழங்கப்படுதுன்னு பாருங்க. நாம இந்த தீமையை காண்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரும் படித்த ஒரு ஆளின் ஒரு பெரிய மார்க்க ஞானங்களை பெற்றவர். அவர்தான் உபதேசிக்க வேண்டும், அவர்தான் தீமையை தடுக்க வேண்டும், அவர்தான் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி தீமையை பார்க்கிற யாராக இருந்தாலும் அவர் தனக்கு சக்தி பெற்றிருந்தால் கையினால் தடுக்க முடிந்தால் கையினால் தடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அதற்கு முடியலையா, நாவினாலாவது எடுத்து உபதேசிக்க வேண்டும். நீ செய்வது தவறு, இது மார்க்கத்தின்படி இதை செய்யக்கூடாது, இத அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடை செய்திருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை நாவினாலாவது எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் அந்த சபையை புறக்கணித்து நாம மனதினாலாவது அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்கிற அடிப்படையை சொல்லி இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை. அங்கு இருந்தோம்னா நம்முடைய ஈமானை பறிபோகிவிடும் என்கிற அடிப்படையை மார்க்கம் சொல்லுகிறது என்றால் இன்னைக்கு நாம இந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு தீமையை அதை கண்டிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த தீமை நமக்கு பழக்கப்பட்டு போய்விடும். அதுல நாமே இறுதியாக பலியாகி போய்விட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளும் படப்பிடித்து காட்டுகிறதா இல்லை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெருகி போய் கிடக்கிறதோ அத்தனை தீமைகளும் ஒரு நாள் சாதாரணமாக சின்னதாக தொடங்கியவை தானே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற தர்கா வழிபாடுகள், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புகழக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள உயிருக்கு மேல் நேசிக்க வேண்டிய, அவர்களை போற்ற வேண்டிய, அவர்களை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் அவர்களுடைய கருத்துக்களை அப்படியே காலுக்கு கீழ் போட்டு மிதித்துவிட்டு அவர்களுக்கே பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களின் பெயராலே அவர்களை இறைவனுக்கு நிகராக உயர்த்தி நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் தான் நோயை குணப்படுத்தக்கூடியவர், நீங்கள் தான் மறைவானவற்றை அறிந்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் கவலைகளை போக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கையேந்தி நிற்கிற அவலத்தை பார்க்கிறோம் என்றால் இதை தடுக்க எங்கெல்லாம் தவறுகிறோமோ நாமும் நாளைக்கு இதை மார்க்கமாக கருதி விடுகிற ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அப்படி பல படிப்பினைகளை, பல வரலாற்று நிகழ்வுகளை திருமறை, குர்ஆன், நபிமொழிகளும் எடுத்து சொல்கிறது. சனிக்கிழமை வாசிகள் என்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிற போது அவர்களுக்கு சனிக்கிழமை இறைவன் அவர்கள் மீன் பிடிக்க தடை விதித்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த தடையை மீறி ஒரு சாரார் மீன் பிடிக்கிறார்கள், இன்னொரு சாரார் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள், மற்றும் ஒரு சாரார் யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்று ஒதுங்கி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல திருமறை குர்ஆன் சொல்கிறது, தடுத்தவர்களை மட்டுமே நாம் காப்பாற்றினோம், மற்றவர்கள் அவர்கள் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்கிற எச்சரிக்கையை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது என்றால் தடுக்காம இருப்பதும் தவறு என்கிற ஒரு அடிப்படையை நாம் உணர வேண்டும். நம்மளால எவ்வளவு முடியுதோ, நமக்கு எது சக்தி இருக்கிறதோ, எதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிற போது தான் ஏதோ நம்ம ஊருக்கு மற்றவர்களுக்கு நலன் நாடி செய்வது என்பதை தாண்டி அது எவ்வளவு நமக்கே நன்மை உணர்ந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஏன் அல்லாஹ் நஷ்டத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியாக இறைவனதை சொல்லுகிறான் என்றால்
ஈமானோடு இஸ்லாத்தோடு இதை முடிச்சிட்டு இறைவன் சேர்த்து இதை சொல்லுகிறான் என்றால் நம்மை நாமே சரி செய்து கொள்கிற ஒரு அற்புத வாய்ப்பு இதில் இருக்கிறது. நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களில் இருந்து முதல்ல தொடங்க நினைப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, இது கூடாது என்று ஒருவரை சொல்லிவிட்டு நாம் செய்ய நினைப்போமா? அதை நாம செய்வதற்கு துணிவோமா? அதை செய்வதற்கு நமக்கு மனம் வருமா? அப்போ முதல்ல இதன் மூலமாக நாம் பிறருக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக பலன் அடைய போவது இம்மையிலேயும் நாம் தான் என்பதை கவனத்தில் கொள்ளணும். சொல்லும் போதுதான் ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது இது குறித்த கூடுதல் தகவலை அவர் எதிர்கேள்வி கேட்பார். அந்த எதிர்கேள்விக்காக வேண்டி நாம் படிக்க வேண்டி வரும். அந்த எதிர்கேள்விக்காக வேண்டி நாம் சிந்திக்க வேண்டி வரும். அந்த எதிர்கேள்விகளுக்காக வேண்டி நாம் அந்த கேள்வியை கேள்வியாக எழுப்பி அதற்கான பதிலை பெற வேண்டிய ஒரு நிலை வரும். இப்ப எப்போதெல்லாம் நாம் அந்த கல்வியை அதிகமாக பெறுகிறோமோ இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். இறைவனால் உயர்ந்த ஒரு தரஜாவில் வைக்கப்படக்கூடியவர்களாக மாறி நாம் நம்முடைய வாழ்க்கையை முதல்ல சீரமைத்துக் கொள்கிற ஒரு அற்புத வாய்ப்பு இதிலே கிடைக்கும் என்று சொன்னால், அதனால தானே இறைவன் சொல்கிறான், உலாய்க்க மினசாலிஹீன், அவர்கள்தான் இப்படி யாரெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள். உலாய்க்க அல்லாஹ் அவர்களுக்கு தான் அருள் புரிகிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டுமா? இறைவன் பார்வையில் நல்லவர்களாக நாம் ஆக வேண்டுமா? தீமையை தடுத்தே ஆக வேண்டும். நன்மையை நமக்கு தெரிந்தவற்றை எல்லாம் தெரிந்த விதத்திலெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லுவதில் ஒருபோதும் நம்மிடத்துல ஒரு பின்னடைவு இருக்கக்கூடாது, ஒரு அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது, ஒரு தடுமாற்றம் வந்துவிடக் கூடாது, ஒரு சுழிவு அதில் வெட்கப்படுவதற்கு அவசியம் இல்லை, அதில் முகதாட்சனை பார்க்க கூடாது. தயவு தாட்சியமின்றி நம்முடைய சக்திக்குட்பட்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சீரமைக்கும், நம்முடைய வாழ்க்கையும் பக்குவப்படுத்தும் என்கிற ஒரு அடிப்படையை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிற நல்வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.